Hello, guys. Hello. A very good evening to all of you. A very good evening. A very good evening. So, what's the time now? It's 6:10 p.m. ஓகே ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ என்ன பிளான்னா நான் வந்து என்பிடிஎல் படிக்கணும். எக்ஸாம் நாளைக்கு இருக்குது. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போல் 4 வீக் அவ்வளோதான். ஓகேவா? 12 வீக்ஸ் 12 அசைன்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் அந்த எம்சிக்யூ கொஞ்சம் லேர்னில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஐ மீன் மெமரைஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான் பண்ணிவிட்டு நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதிட்டோம்னா அதுக்கு ஒரே ஒரு இதுதான். இப்போ டைம் 6 ஆகுது. ஒரு 10 வரைக்கும் 12 வரைக்குமாச்சு படிப்போம். படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டோம். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் பிகின். அதுக்கு நான் உங்களுக்கு என்ன வைக்க ஸ்க்ரீனில் மேபி nature scenery or what, or nature scenery images, or else Pondicherry photos, nature places. What? Pondicherry nature places. ஓ ஆமாம், இது மாரி ஒரு பாலம் இருக்குது, எனக்கு தெரியும். இந்த ஃபோட்டோவையும் காட்ட மாட்டேங்குது. ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். ஓ, இது இப்படி இருக்கா? ஓகே, அப்போது இது ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப், க்ளோஸ். ஓகே, இது இப்படி வச்சாச்சா? ஓகே, இப்போ படிக்க ஆரம்பிப்போமா? மொத்தம் எத்தனை வீக்ஸு? மொத்தம் 12 வீக்ஸ். மொத்தம் எத்தனை வீக்ஸு? மொத்தம் 12 வீக்ஸ். இதை போடுங்க ஃபஸ்ட்டு தோபா. என்னது? NPTEL எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஓகேவா? அட் அ டைமில் ஒரு 4 வீக்ஸ் ஆச்சு, இல்லை 3 வீக்ஸ் ஆச்சு முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு போகும். ஓகேவா? எக்ஸாம் வந்து என்னது? வைல்டு லைஃப் ecology. ஓகேவா? ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு வந்து வீக் 0, நெக்ஸ்ட்டு வீக் 1, நெக்ஸ்ட்டு வீக் 2. சரி, வீக் 0 வீக் 1 தான் ஃபஸ்ட்டு. வீக் 1, வீக் 2, அடுத்து வீக் 3, அடுத்து வீக் 4, அடுத்து வீக் 5, அடுத்து வீக் 6. என்ன பண்ணுறேன்னு கேட்காதீங்க. ஒரு செக் பாக்ஸ் மாதிரி நோட்டில் எழுதுகிறேன். எழுதிட்டு ஒரு பாக்ஸாக டிக் பண்ணுவோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வீக் 8, அடுத்து வீக் 9, அடுத்து வீக் 10, அடுத்து வீக் 11, அடுத்து வீக் 12. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு வீக்காக படிச்சுட்டு வரப்போம். அதுமாரி எக்ஸ்ட்ரா ஏதாவது எம்சிக்யூ எனக்கு எக்ஸ்ட்ரா அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னு தோணுச்சுன்னா நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ரைட். ஃபஸ்ட் வீக் அனுப்புமா? இதில் சில இதெல்லாம் நான் ஏற்கனவே படித்து வச்சுருந்தேன். ஓகே, இதை பாருங்க. ஃபஸ்ட்டு வீக். Which of these is not a characteristic of fitness?
இதில் எது ஃபிட்னஸோட கேரக்டரிஸ்டிக் இல்லைன்னா first, fitness is environment specific. Second, fitness is species specific. Next, fitness should be measured across several generations. Fitness, higher reproductive means higher reproductive rate means higher fitness. அதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அதாவது ஃபிட்னஸோட கேரக்டரிஸ்டிக்கில் வராது. Higher reproductive rate means higher fitness. Okay. Who amongst these is considered the father of biogeography? Humboldt. Biogeography na வந்து யாரு? Humboldt. Which of these is a father of biogeography? Humboldt. In the Greek word root of ecology, oikos refers to household. In the Greek word root of ecology, oikos refers to household. First வந்து father of biogeography வந்து Humboldt. யாரு? Father of biogeography வந்து யாருன்னா Humboldt. அதுமாரி oikos refers to household. Oikos refers to household. Oikos refers to household. அதே மாதிரி logos refers to study. என்னது? Logos refers to study of. All right. Logos refers to study. Which of these is not a step in natural selection? Natural selection la edu step kadiyadna variation, underpopulation, struggle for existence, survival of the fittest. Underpopulation na enadhu natural selection la or step edu kadiyadu, underpopulation da kadiyadu. Ena survival of the fittest is correct, struggle for existence, variation is correct, underpopulation da kadiyadu. Next, ecology is the scientific study of dash that determines the distribution and abundance of organisms. Interactions. Interactions. Ecology is the scientific study of interactions. Interactions. Ecology is the scientific study of interactions. Okay, ecology is the scientific study of interactions. Next, which of these is not a characteristic of fitness? அதுதான் மொத்தம் higher reproductive means higher reproductive rate means higher fitness. அதான் கிடையாது. இங்கே பார்த்தோன்னா environment specific, species specific, fitness should be measured across several generations. கரெக்ட் தான். எதுக்கு தப்புனா fitness works on traits such as size and speed. reproductive rate எடுக்கக்கூடாது, size and speed வச்சு fitness measure பண்ண முடியாது. Fitness works on traits such as size and speed. Fitness works on traits such as size and speed. Fitness works on traits such as size and speed. Okay. Next, ecology is the scientific study of interactions among organisms and their habitat நினைப்போம். ஆனால் அதான் under their environment. Ecology is the scientific study of interactions அதே மாதிரி under their environment. Oikosனா அது household. அதே மாதிரி father of biogeography வந்து யாரு? Humboldt. Father of biogeography வந்து யாரு? Humboldt. another father of biogeography. Father of biogeography and the other Humboldt. Environment. Under the environment. Correct answer under the environment. Next, Inquiry into Plants is a book written by Theophrastus. Which of these is not a kind of selection?
underpopulation. Which of these is not a step in natural selection வந்து underpopulation. அதே மாதிரி which of these is not a kind of selection ன்றது stochastic. Enquiry into plants is a book written by Theophrastus. Enquiry into plants is a book written by Theophrastus. A book written by Theophrastus. It's a book written by Theophrastus. It's a book written by Theophrastus. Enquiry into plants. Enquiry into plants is a book written by Theophrastus. Enquiry into plants is a book written by Theophrastus. Enquiry into plants is a book written by Theophrastus. Okay. புரியுது. Enquiry into plants is a book written by Theophrastus. Enquiry into plants is a book written by Theophrastus. Okay. அடுத்து போவோம். Which of these is not a characteristic of fitness? Higher reproductive speed and size trait factor. Higher reproductive rate means higher fitness. Next, who among these is considered the father of biogeography? Who among these is considered as the father of biogeography? Humboldt. Okay. In the Greek word, oikos refers to household. Logos refers to study. Which of these is not a step in natural selection? Underpopulation. Which of these is not a selection in natural selection? Underpopulation. Which of these is not a step in underpopulation? Underpopulation. Okay. Ecology is the scientific study of interactions. Okay. Interactions. Ecology is the scientific study of interaction under the environment. Okay. Speed and size. Next, a book written by Enquiry into plants is a book written by Theophrastus. Theophrastus. Next, which of these is not a kind of selection? Stochastic. Under their environment. And which are weak one? Theophrastus. Okay, alright guys, week 1 is over. Theophrastus. 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 Father of bibliography Humboldt. Just streaming ஆரம்பிச்சு அம்மா நேரம் ஆகுது. ஏன்னா நான் ரொம்ப நேரம் படிக்கிற மாதிரி எதிர்பார்ப்போமா. 14 நிமிஷம் தான் இருக்கா. அப்போ நான் ஒரு வீக்குக்கு 14 நிமிஷம் 15 நிமிஷம் தான் இருக்கு. இது எங்கள் ஊரில் தாங்க இருக்குது.
open image in new tab. ஏங்க இது ரேஷியோ கம்மியாகவே வைக்கிறாங்க. ஓகே, 3 ஃபாஸ்டஸ்ட் வீக் 1 முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் போகிறது என்னது வீக் 2. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு வரேன். பிரேக் என்ன பண்ண போகிறேன்னு நீ பேசுவேன். நீ கீழெல்லாம் போகல, இங்கே தான் இருக்க போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா சும்மா ஒரு 60 செகண்டு கவுண்ட் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? down. Okay, அடுத்த வீக் போலாம். Week 2. Okay. The hierarchy almost through a wide variety of evolutionary processes for the simple reason that hierarchical
structures are stable. Inevitably through a wide variety of evolutionary processes. Hierarchy emerges almost inevitably through a wide variety of evolutionary processes. For that simple reason that hierarchical structures are stable. Alright. The hierarchical system was given by Simon. First hierarchical weak to the word. Hierarchical system and then hierarchical systems are stable. அதே மாதிரி introduced by Simon. யாரு? Simon. Hierarchical systems are introduced by Simon. Next, the emergent principle can be stated as whole greater than sum of parts. The emergent principle can be greater than whole greater than sum of parts. The diversity that exists within an ecosystem is alpha diversity. Okay, the diversity that exists within an ecosystem is alpha diversity. Simon, the emergent principle can be stated as whole greater than sum of parts. The diversity that exists within an ecosystem is the diversity. The diversity that exists within an ecosystem is alpha diversity. The mitochondrion is or subcellular organelle. The mitochondrion is a subcellular organelle. Okay. For more biodiversity, the level of disturbance should be intermediate. For more biodiversity, the level of disturbance. For more biodiversity, the level of disturbance should be intermediate. Next, there is more biodiversity in areas with there is more biodiversity in area with more competition, more predation. There is more biodiversity in areas with There is more biodiversity in areas with more competition, more predation. Okay. More biodiversity, more survival. Okay. The laboratory approach to ecology uses equations or models or observations or experiments. The laboratory approach to ecology uses experiments. Equations கிடையாது, models கிடையாது, observations கிடையாது. ஆனால் எது? Experiments. Okay. Groups of actually or potentially interbreeding natural populations which are reproductively isolated from other such groups. Groups of actually or potentially interbreeding natural populations which are reproductively isolated from other such groups is a definition of species.
species. Yeah, it's a definition of species. It doesn't make no sense, We'll come back. First, we are big to a hierarchical structures are stable. The hierarchical system was given by next time the hierarchical system. The hierarchical system was given by Simon Theophrastus Enquiry into Plants. The book the emergent principle can be stated as whole greater than sum of parts. Emergent principle emergent principle can be stated as whole greater than charge எவ்வளோ இருக்கு நான் மாட்ட இதிலே போட்டுனே இருக்கணும் ஒரே நிமிஷம் ஃபுல்லாக இருக்கா நிறுத்திடும் ஏன்னா அப்புறம் லேப்டாப் பேட்டரி தான் கெடுதின்னும் எமர்ஜென்ட் பிரின்சிபல் கேன் பி ஸ்டேட்டட் ஆஸ் இதே ஜூமே எதுவும் பண்ண முடியாது ஆல்ரெடி கடுப்படி இப்படி பண்ணலாமா அதுமாரி ஏன் இதில் பண்ண முடியுதோ இப்போ எஃப்லோ நமக்கு ஆனால் நல்லா இல்லை இப்படி வைப்போம் ஏன் நல்லா தான் இருக்கு emergent principle can be stated as whole greater than sum of parts. The emergent principle can be stated as whole greater than sum of parts. Okay, next one. The diversity that exists within an ecosystem is alpha biodiversity. The mitochondria is or an subcellular organelle. Subcellular organelle. The mitochondria is a subcellular organelle. The mitochondria is or an subcellular organelle. Next, for more biodiversity. Next point on the bar. For more biodiversity, the level of disturbances should be intermediate. Emergent principle is whole greater than sum of parts. Next, for more biodiversity, the level of disturbance should be intermediate. There is more biodiversity in areas with more competition, more predation. More the biodiversity is more. But more biodiversity, more competition, more predation. The mitochondria is a or an the mitochondria is or a subcellular organelle. Intermediate. The distances should be intermediate. Okay, the diversity that exists within an ecosystem is alpha diversity. The diversity that exists within an ecosystem is alpha biodiversity. The diversity that exists among different geographies is the diversity that exists among different geographies is the diversity that exists among different geographies gamma biodiversity. The diversity that exists within an ecosystem. The diversity that exists within an ecosystem. The diversity that exists within an ecosystem alpha biodiversity. The diversity that exists within an ecosystem is alpha biodiversity. The diversities that exist among different geographies. The diversity that exists among different geographies is
gamma biodiversity. Another gamma biodiversity. The laboratory வந்து another experiments equation experiments பண்ணி தான் அது நம்ம ecology பண்ணலாம். Okay, experiments. Group of actually or potentially interbreeding natural populations நாலே என்னது அது வந்து ஒரு species isolate which are reproductively isolated from other such groups is called as species. 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 Another species. Another species. Another species. All right. The first hierarchy emerges almost inevitably through a wide variety of evolution. This is stable is given by Simon. The emergent principle can be stated as whole greater than sum of parts. Another greater than. So within an ecosystem, alpha biodiversity. Within an ecosystem is alpha biodiversity. Next, the mitochondria is or an subcellular organelle. The mitochondria is or an subcellular organelle. Okay. For more biodiversity, the level of disturbance should be intermediate. Another intermediate. For more biodiversity, the level of the mitochondria subcellular organelle. Next, the level of disturbances should be intermediate. There is more biodiversity in areas with more predation, more competition. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா ஃபுல்லாக மெமரைஸே பண்ணுறீங்க, இது நீ கற்றுக்கிட்டா உனக்கு லைஃப்பில் எப்போ யூஸ் ஆகும் அந்த மாதிரி கேட்கலாம். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ப்ரிப்பரேஷனே எனக்கு தெரிஞ்சு அது ஒரு எஃபர்ட் தான், நல்ல எஃபர்ட் போகிறதுக்கான அர்த்தம் தான். ஏன்னா மற்ற விஷயத்தில் எனக்கு கற்றுக்க நிறையா இருக்குன்னு தோணுது இதை விட. அதனால் நான் இதுக்கு எஃபர்ட் போடுறது ஒன்றும் பெருசாக இதுவாக நினைக்கல. ஓகே, mitochondria is or an subcellular organelle. For more biodiversity, the level of disturbances should be intermediate. Okay, there is more biodiversity in areas with more competition, more predation. There is more biodiversity in areas with more competition, more predation. There is more biodiversity in areas with more competition. There is okay. Within an organism, alpha biodiversity among different geographies. Now the gamma biodiversity. Gamma biodiversity. Next day. The laboratory approach to ecology uses. The laboratory approach to ecology uses experiments. Group of action which are isolated from each other. Another species. All right, species. All right, guys. நண்பர்களே, என்னாச்சுன்னா இப்போ நான் செகண்ட் வீக்கும் முடிச்சாச்சு பக்காவா. ஓகேவா? பக்கா great. I think I did a very good effort for 30 minutes. இப்போ என்னன்னா ஒரு 120 seconds பிரேக் எடுத்துகிட்டு வரோமா? எங்கேயும் கேளாமல் போல, சும்மா வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தோம் வெளியே அப்படியே
இது மொட்டை மாடிக்கு இங்கே தான் ரூமுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு சும்மா நடந்துட்டு வந்துடும் ஒரு 20 செகண்ட். ஓகேவா? 2 வீக் பக்காவாக முடிஞ்சிச்சு. ஸ்பீசிஸ் இன்னும் 10 வாரம் தான். என்ன முடிச்சிடலாம். சரி, ஸ்லோவாக இதே போல் முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே, ஆல் ரைட். 5 வீக் முடிச்சுட்டு ஒரு பெரிய பிரேக் எதாவது எடுப்போம். ஓகேவா? பயோடைவர்சிட்டி முடிச்சாச்சு. நன்றி நண்பர்களே, நன்றி. பாய். குட் பை.
மூணாவது வாரம் ஆரம்பிப்போமா நண்பர்களே. கொஞ்சம் உடனே படிச்சு வச்சுக்கோங்க போல, பெண் மார்க்கிங்ஸ்லாம் இருக்கு. ஸோ படிப்போமா. வீக் 3 அசைன்மெண்ட் 3, லெட்ஸ் கோ. I observe a bird. Brain and a bird. I observe a bird take a tick out of another bird head and eat it. In the social context, this would be called aloo grooming. Fashina Papa. The 4 options are தெரியுமா? Aloo grooming. Social behavior where animals, particularly birds, clean and maintains the appearance of another individual of the same species. அப்போ ஆட்டோ க்ரூமிங்னா ஆட்டோ தானே அது? ஆமாம், ஆட்டோ க்ரூமிங்னா is the act of an animal grooming its own body using behaviors like licking, scratching and rubbing to maintain hygiene, regulate temperature and soothe itself. All right. இப்போ இந்த டிக் க்ரூமிங் இதை போட்டுக்கிறாங்க வேணேப்பா. கெடா அவ்வளோ இது நம்ம கெடா ஏமாத்துறது. இது வந்து மனுஷங்க சேர்த்தா ப்ராக்டிஸ் ஆஃப் ஃபைண்டிங் அண்ட் ஹண்டிங் ticks, which is done both by ticks hosts and by people trying to avoid ticks while engaging tick hunting. இது வந்து ஹியூமன் செய்யுது. ஓகே, அப்போ இன்னொன்று வந்து ஃபோரேஜிங்னா வந்து அது to search for food or for wild food resources. Searching for wild food resources. ஓ, விலங்கு அங்கே காட்டில் வந்து வைல்டு ஃபுட் தேடுறதா? ஓகே ஓகே ஓகே. அங்கே அந்த இவர் பண்ணுவார், பியர் கிரில்ஸ் அவர் பண்ணுற மாதிரியா? ஓகே. The scientific study of animal behavior is called ecology. இதோ பார்த்தியா, இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை? இப்போ வந்து நான் I observe a bird take a tick out of another bird. Another birds. அது பேர் என்னது? aloo grooming. week 3 இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. டிக் ஹண்டிங். டிக் ஹண்டிங்னா வந்து என்னது? ஹியூமன்ஸால் செய்கிறது, டன் பை ஹியூமன்ஸ். டிக் ஹண்டிங் டன் பை ஹியூமன்ஸ். நெக்ஸ்ட்டு aloo grooming வந்து என்னது? one organism to another, one to another grooming போட்டுமா. ஒரு பறவை வந்து இன்னொரு பறவை வந்து டார்கெட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் வந்து என்னது? one bird eating the tick from other bird. இதே ஆட்டோ க்ரூமிங்னா என்னன்னு பார்த்தோம்னா என்னது? அதான் ஆட்டோ க்ரூமிங்னா என்னன்னா ஒன் கிளீனிங் இட் செல்ஃப், அதாவது அதுக்கு அதுவே செஞ்சுக்கிறது. ஒன் டூயிங் ஃபார் இட் செல்ஃப், கிளீனிங் ஆர் டூயிங் ஃபார் இட் செல்ஃப்னு வச்சுக்குமா. அதான் அதுக்கு அதுவே செஞ்சுக்கிறது தான் வந்து என்னது? ஆட்டோ க்ரூமிங். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னது? லிக்கிங், கேட் லிக்கிங். ஓகேவா? இதே ஃபோரேஜிங்னா வந்து என்னது? சர்ச்சிங் ஃபார் வைல்டு ஃபுட் ரிசோர்ஸஸ். அதான் வந்து என்னது? foraging. All right. The scientific study of animal behaviors வந்து பேர் வந்து என்னது? ecology. Next, trampling birds on giraffe or an example of proto-cooperation. இதெல்லாத்தையும் பார்க்கணுமா? அடுத்து, I observe a monkey take a tick out of another monkey's head and eat it.
In the social context, this behavior would be called same aloo grooming. Aluna others, aloo others, hello hello others சொல்றாங்க. அதே மாதிரி aloo I mean auto grooming னா அதுக்கு அதுவே செஞ்சுக்கிறது. ஓகே இதோ பாரு another monkey. Okay, next Hamilton's rule வந்து என்னது RB greater than C. Hamilton tom pom 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 next first oh that's different there. All right, Hamilton's rule can be stated as R capital B greater than C. Hamilton's rule can be stated as R capital B greater than C. What? All right, another Hamilton's rule can be stated as R capital B greater than C. Okay, egrets with buffaloes. இதெல்லாம் என்ன பார்க்கணும்னாடி இப்போ வந்து என்னது மியூச்சுவலிசம், அமன்சாலிசம், கமன்சாலிசம், புரோட்டோ கோஆபரேஷன் நான் பார்ப்பேன். ஓகே இதெல்லாம் வந்து aloo grooming na others, auto grooming na on them. Okay, Hamilton's rule வந்து என்னது R capital B greater than C. Next is over commensalism. Commensalism, symbiotic relationships where one organism benefits and the another is neither helped nor harmed. இப்போ அதே mutualismனா biological interaction where two different species benefit from the relationship. இதே commensalism, mutualism, amensalism na okay, amensalism na ecological interaction where one species is harmed while the other species is unaffected. Photo cooperation na another type of ecological interaction where two different species mutually benefit. Appadana mutualism, but the relationship is not essential for the survival of either species. சும்மான பெனிஃபிட் அடையா ஆனால் வாழறதுக்கு முக்கியம் இல்லை. இப்போ இதே மியூச்சுவலிசம்னா உயிர் வாழறதுக்கு மியூச்சுவலிசம்னா வந்து அது long-term association called symbiosis. Wow, long-term relationship. இதே photo cooperation அந்த மாதிரி கிடையாதா? All right, okay. சரி, proto cooperation நான் ஃபோட்டோன்னு வச்சுக்கணும்னா proto cooperation தானே பார்த்தோம். proto cooperation mutually benefit is not essential for the இது ஒரு பேர் தான் அது facultative mutualism. Okay, இப்போ birds on giraffe are an example of photo cooper. colony என்னது colony, இது colony wildlife. A group of animals வச்சுப்போம். இது இன்னொன்று என்ன இருக்கு allelopathy. Biological phenomenon where an organism releases chemical compounds called allelochemicals that இதெல்லாம் தேவையில்லாது இல்லை, சும்மா நம்ம ஆப்ஷன் எது எதுவோ கொடுத்துறாங்க. ரிலீசிங் கெமிக்கல்ஸ்னால் allelopathyன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ரிலீசிங் allelocchemicals allelopathy. ஓகே, எல்லாமே மேக் சென்ஸ். இப்போ அதாவது இப்போ உனக்கு இந்த என்ன சொல்லுவாங்க, அது பேர் என்ன சொல்லுவாங்க, அழகாக வர்ணிக்க ஆர்டிகுலேட் பண்ண தெரியல, நல்லாவே தெரியுது. ஆல்ரைட், இப்போ என்னன்னா நான் பொறுமையாக எடுத்துட்டு தான் ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம திருப்பி வருவோம். ஓகேவா, இது வந்து நம்ம திருப்பி வருவோம். அதுக்கு முன்னாடி இதோ பாரு என்ன ரூல், ஹாமில்டன்ஸ் ரூல் வந்து என்னது R capital B greater than C. மறந்துடாத,
அது Hamilton's rule can be stated as R capital B greater than C. R capital B greater than C. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு கொஞ்சம் பிரேக் வேண்டும். அதாவது இப்போ எவ்வளோ நேரம் ஆகுது? கரெக்டாக 1 மணி நேரம் ஆகிடுது. நம்ம வந்து 3 முடிச்சுருக்கோம்னு வச்சுக்குவோம். 3 முடிச்சதாகவே வச்சுப்போம். 1 மணி நேரத்துக்கு 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால் அப்போ இன்னொரு 1 மணி நேரத்துக்கு 3 வீக்ஸு, இன்னொரு 1 மணி நேரத்துக்கு 3 வீக்ஸு, இன்னொரு 1 மணி நேரத்துக்கு 3 வீக்ஸு. ஓகே மணி நான் 19 என்ன அர்த்தம்? 8 மணியா? 20 தான் 8 மணி, 19 7 மணி நான் தோப்பார். ஃபர்ஸ்ட்டு வீக் 1 to வீக் 3 வந்துனது 7 to 8ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முடிச்சோன்னா ஒரு சீட்டிங்காக என்ன வச்சுக்கோங்க, 7 to 8. இதே வீக் 4 to வீக் 6 வந்துனது 8 to 9. ஓகே, வீக் 7 to வீக் 9 வந்து 9 to 10. ஓகே, இதே வீக் 10 to 12 வந்து 10 to 11. ஓகே, பிளான் சூப்பராக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கீழே போய் தண்ணி குடிச்சிட்டு இந்த ஹால் டிக்கெட்டு அதெல்லாம் பேகு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு திருப்பி வரும். ஓகேவா? தட் ஸ்ட்ரீம் கண்டினியூ ஆகட்டுமா வேணாமா? ஐ திங்க் ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகே, பாய் காய்ஸ், பாய்.